ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிவி ட்ரேடர்ஸ். யுஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்ல வந்து நேற்று மீட்டிங் நடந்தது இல்லைங்களா? அதனுடைய அவுட்கம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தினாங்களா, கம்மி பண்ணாங்களா, ஸோ என்ன அதனோட அவுட்கம் என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன அப்படின்றத வந்து நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஃபெட்னா என்ன, அவங்க வந்து யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இந்தியாவில் வந்து ஆர்பிஐ இருக்கிற மாதிரி, ஸோ யுஎஸில் வந்து ஃபெட் வந்து இந்த மானிட்டரி பாலிசி அவங்களாம் வந்து கீ ரோல் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய ஃபெட்டினுடைய மீட்டிங், அவங்க கொடுக்குற அவுட்கம், ஸோ அவங்களுடைய ப்ரெசன்டேஷன், இதெல்லாம் வந்து குளோபல் மார்க்கெட்டையே இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். மேபி அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கம்மி பண்ணாலோ அல்லது இன்க்ரீஸ் பண்ணாலோ, ஸோ அது வந்து யுஎஸ் மார்க்கெட்டை ஃபர்ஸ்ட் பாதிக்கும். அதனோட இம்பாக்ட் வந்து குளோபல் மார்க்கெட்டுக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஷார்ட்டாக நேற்று மீட்டிங்கினுடைய அவுட்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுவுமே நம்ம வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. இட் வில் கண்டினியூ அஸ் இட் இஸ். இப்போ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே ரேட்டில் தான் வந்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்க்க போனால் இன்ஃப்ளேஷன் எதுவும் இல்லை, டேட்டா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் வைஸ் யுஎஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா இந்த டேரிஃப் த்ரெட்ன்றது கொஞ்ச நாளாகவே இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த த்ரெட் இருக்கிறதுனால ஸோ இனிமேல் வந்து அது வந்து ஏதாவது இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்றது இப்போதைக்கு வந்து தெரியாது. அதனால வந்து டேரிஃபை பாஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க இன்டைரக்ட் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட், பை இந்த இயர்க்குள்ள ரைட் பை செப்டம்பர் போல ஒரு ரேட் கட்டும் அல்லது டிசம்பர் போல ஒரு ரேட் கட்டும் இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு டேரிஃப் அது மாதிரி வேற எதுவும் இம்பாக்ட் இல்லை அப்படின்னாக்கா, ஸோ ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, ஒரு 60% பாசிபிலிட்டிஸ் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு குறையறதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மார்க்கெட் எப்படி பார்க்கும், இதனோட ரியாக்ஷன் மார்க்கெட்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் கிடையாது, நெகட்டிவ் அவுட்கம் கிடையாது. ஏன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இஸ் பெட்டர். டேரிஃப் வந்து நாளைக்கு த்ரெட்டன் பண்ணுமா அப்படின்னா அந்த த்ரெட்னிங் இருக்கு, ஓப்பனாக தான் இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் தான் இது ஆரம்பிச்சது. ஸோ இன்னும் அவர் இருக்காரு. ஸோ அவருடைய டிசிஷன் மேபி வந்து நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கனாக்கா, ஸோ இதனோட இம்பாக்ட் வந்து வரலாம். இந்த இம்பாக்ட் வந்துச்சுன்னா இன்ஃப்ளேஷன் அதிகமாக வரதுக்குரிய வாய்ப்பு இருக்கு, திருப்பி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து குளோபல் எக்கனாமியை பாதிக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்கு. ஓகே, வாய்ப்பு தான் இருக்கு, பட் நம்ம என்ன நடக்கும்ன்றது இப்போ தெரியாது. ஏன்னா ஈவன் அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, கரெக்டுங்களா? ஸோ அது ஒன்று. செகண்ட் வந்து இப்போ வார்லாம் போயிட்டு இருக்கு, ஈரான் வார் போயிட்டு இருக்கு, ஈரான் இஸ்ரேல் வார் போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இந்த வார் வந்து இன்னும் கொஞ்சம் சிவியர் ஆகி இதில் யுஎஸ் அல்லது வந்து நேட்டோ இவங்கெல்லாம் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால், அப்பையும் வந்து உங்களுக்கு வந்து நிறைய அவங்க வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுடைய இன்ஃப்ளேஷனோ அல்லது அவங்களுடைய எக்கனாமியோ கொஞ்சம் லைட்டாக அடி வாங்கிறதுக்குரிய வாய்ப்பும் இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே அசம்ஷன்ஸ் தான். ஓகே, பட் என்ன நாளைக்கு நடக்கும்ன்றத வந்து நம்ம வந்து நடக்கும்போது தான் தெரியும், அப்போ தான் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாரி நிறைய வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருக்கோம். தேங்க்யூ.